மக்களே, வெளிய கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. நம்ம இன்னைக்கு சில்லி தான் செய்ய போறோம். சிக்கன் சில்லி நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல, காலிஃபிளவர் சில்லி செய்யலாமா? காலிஃபிளவர் சில்லி மீடியம் சைஸ் காலிஃபிளவர் எடுத்திருக்கிறேன். 2 தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும். ஒரு 30% வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணலாமா? நான் ஒரு செம்பு தண்ணி ஊத்திருக்கிறேன். இப்ப தூக்கி காலிஃபிளவரை போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஏன் மஞ்சத்தூள் போடுறோம்னா, அதுல புழு பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா பாயில் பண்ணையிலே வந்துடும். அதனால மஞ்சள் தூள் போடுறோம். நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்குவோம். 30% வெந்துருச்சு. நம்ம தண்ணியை வடிச்சு எடுத்துக்குவோம். தேவையான மசாலா பார்த்துடலாம். 1.5 ஸ்பூன் 65 மசாலா, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ற அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூடவே 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப தொளிச்சிடாதீங்க. பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் ரொம்ப குடிக்கும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே எலுமிச்சம்பழம் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 5-6 டிராப்ஸ் மட்டும் விட்டுக்குவோம். நிறைய போட்டுறாதீங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூடான சுவையான காலிஃபிளவர் சில்லி ரெடி. யார் யாருக்கெல்லாம் காலிஃபிளவர் சில்லி பிடிக்குமோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. காலிஃபிளவர் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லாவே வெந்துருச்சு. நம்ம அதை அப்படியே எடுத்து எண்ணெயை வடிச்சு விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்குவோம். ஆஹா, அருமையான சில்லியா வந்திருக்குது. வாங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மசாலா அளவுல இருந்து எல்லாமே போடுங்க. இங்க பாருங்க, மசாலா கொஞ்சம் கூட உதிராகல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். என் குட்டி பொண்ணும் ஜாலியா சாப்பிடுறாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு போல. சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நானே எல்லாத்தையும் தின்றுவேன் போல. அப்பாவை கொண்டு வச்சிருக்கேம்மா. முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சில்லி பிடிக்குமோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இதை லைக் பண்ண சொல்லுங்கம்மா மக்களை. லைக் பண்ணுங்க. மயிலுக்குட்டி சொல்லிட்டாங்க, லைக் பண்ணுங்க கண்டிப்பா. சூப்பர் சொல்லுங்க. சூப்பர்.